நேரத்தை நன்கு பயன்படுத்துவது எப்படி? வணக்கம் மாணவர்களே, நாம் அனைவரும் நேரம் குறைவாகவே உள்ளது என்று நினைக்கிறோம். ஆனால் நமது நேரத்தை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்க முடியும் என்றால் நம் கடமைகளை எளிதாக முடிக்க முடியும். அதற்காக சில எளிய முறைகளை பார்ப்போம். முதலாவது, நாளை செய்ய வேண்டியவை பற்றி ஒரு சுருக்கமான பட்டியலை தயார் செய்யுங்கள். முக்கியமானவை முதலில் இருக்கட்டும். அவற்றை முடிக்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நிர்ணயியுங்கள். இரண்டாவது, சமூக ஊடகங்களில் நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் இலக்குகளை அடைவதற்கு அவற்றில் ஈடுபடாமல் நேரத்தை விழிப்புணர்வுடன் பயன்படுத்துங்கள். கடந்த காலத்தை நினைத்துக் கொண்டு உங்கள் நேரத்தை இழக்காதீர்கள். வெற்றிக்கு இப்போது செய்யும் உழைப்பே முக்கியம். தன்னம்பிக்கை என்பது உங்களை உயர்வதற்கு மிகவும் தேவையான ஒன்று. இதற்கு உங்களை நம்புவது மிகவும் முக்கியம். முதலில் உங்களது தனிப்பட்ட பலவீனங்களை மறக்கவும். அவை உங்கள் முழுமையை நிர்ணயிக்காது. ஒவ்வொரு நாளும் சிறிய வெற்றிகளை பாராட்டுங்கள். அவை உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை உருவாக்கும். தோல்வி வந்தாலும் அதில் தப்பு கண்டு அதை சீர் செய்து எப்போது மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் சிந்திக்க வேண்டும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அது உங்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை அளிக்கும். இன்று நாம் அனைவருக்கும் ஒரு பொதுவான சிக்கல், அலட்சியம். இதை எதிர்கொள்வது எப்படி என்று பார்ப்போம். முதலில் உங்கள் முக்கிய இலக்குகளை சின்ன சின்ன பகுதிகளாக பிரிக்கவும். ஒவ்வொரு நாளும் சிறு சிறு செயல்களை செய்து அதைச் சாதிக்க முடியும் என்பதை உணருங்கள். அடுத்தது, தினமும் ஒரு திட்டத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒவ்வொரு செயலும் குறிக்கோளுக்கும் நேரத்தையும் நிச்சயிக்கவும். முடிவு செய்ய தயங்க வேண்டாம். நினைத்ததை உடனே செய்யத் தொடங்குங்கள். முதலில் ஆரம்பிக்கிறோம் என நினைத்தாலே அலட்சியம் மறைந்துவிடும். தோல்வி என்பது ஒவ்வொருவரும் சந்திக்கக்கூடிய சாதாரணமான ஒன்று. ஆனால் அதிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய பாடங்கள் மிக முக்கியமானவை. ஒரு தவறு நேர்ந்தால் அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்பதை கவனிக்கவும். ஒருமுறை தோல்வி வந்தால் அது இறுதி அல்ல, அது ஒரு புதிய துவக்கம்தான். தோல்வி வந்தால் கூட அதை ஒரு கற்றுக்கொள்ளும் வாய்ப்பாக மாற்றுங்கள். அந்த அனுபவம் உங்களை முன்னேற்றமடைய உதவும். உழைப்பின் வழியாகவே நாம் நினைத்த அனைத்தையும் அடைய முடியும். அனைத்து முயற்சிகளும் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்ற எண்ணத்துடன் செயல்படுங்கள். ஒருமுறை முயன்றால் வெற்றி கிடைக்காவிட்டாலும் அதை மீண்டும் முயற்சி செய்து சாதிக்க வேண்டும். உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டு அதில் நிதானத்தையும் நம்பிக்கையையும் கொண்டால் எதையும் அடைய முடியும்.